வணக்கம். தாய் டிவியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் ரோஷானி மனோரஞ்சன். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ் பேசும் 6 கட்சிகளின் கூட்டணிக்கு சவால் விடுத்த கடற்றொழில் அமைச்சர். அரசின் வாக்குறுதிகளை வரும் கற்பனையே, மொட்டு கட்சி கடும் விமர்சனம். தமிழீழ விடுதலை புலிகள் எப்போதும் போருக்கு அஞ்சியதில்லை. முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் குறிப்பிட்ட சில கருத்துக்கள். சிறைச்சாலைகள் பாதாள உலகத்தின் கட்டுப்பாட்டில், நடைமுறைப்படுத்தப்படாத பரிந்துரைகள். ஹார்மூஸிற்கு அடுத்து பாப்பெல் மெண்டோவ் நீர்ணை, உலகை மிரட்டும் ஈரானின் அடுத்த வியூகம். அமெரிக்கா ஈரான் மோதல் குறித்து ஐநா எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். எத்தனை கூட்டணிகள் அமைத்தாலும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை கவிழ்க்க முடியாது என்று கடற்றொழில் அமைச்சரான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலையில் புதிதாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டிட திறப்பு விழாவில் இன்றைய தினம் வருகை தந்தபோது தமிழ் முஸ்லிம் கட்சிகளுடைய புதிய கூட்டு தொடர்பில் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: தமிழ் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து உருவாக்கியுள்ள கூட்டணி என்பது அது வெறும் கூட்டு சாம்பாராக மாறும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை என்பது மக்களுக்கு தெரிந்த விடயம். இந்த கூட்டணி இந்த நாட்டில் லஞ்சத்தை ஒழிப்பதற்காக, மோசடிகளை ஒழிப்பதற்காக, திருடர்களை பிடிப்பதற்காக, நல்ல வேலைகளை செய்வதற்கான கூட்டணியா அல்லது திருடர்களை பாதுகாப்பதற்கும், வஞ்சகர்களை பாதுகாப்பதற்கும், ஊழல் மோசடிகள் செய்பவர்களை பாதுகாப்பதற்கான கூட்டணியா என்பது எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த கூட்டணியில் இருக்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக காணப்பட்டு இன்றைக்கு பிணையில் இருக்கின்ற நபர்கள்தான் அதிகமாக இருக்கின்றார்கள். அவ்வாறு பிணையில் இருக்கின்றவர்களுக்கு நாளைக்கு கம்பி எண்ணுவதை தவிர்க்க முடியாததாகிவிடும். அதனால் சிறைக்கு செல்வதற்கு முதல் எதையாவது செய்து இந்த அரசாங்கத்தை வீழ்த்தலாமா அல்லது அரசாங்கத்தை மாற்றலாமா என்கிற முயற்சியில் ஈடுபடுகின்ற ஒரு போக்காகவே இதை காணக்கூடியதாக இருக்கிறது. எந்த வகையிலும் இவ்வாறான கூட்டணி அல்ல. இதனுடைய அப்பனால் அமைக்கப்படுகின்ற கூட்டணியாலும் தேசிய மக்கள் சக்தியை அசைக்க முடியாது. ஏனென்றால் இன்றும் அவர்கள் கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் மக்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டிருக்கின்றோம், மக்களுடைய செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றோம் என தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் இருந்தபோது வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய தற்போதைய அரசு ஒரு நாட்டை கற்பனை உலகிற்கு அழைத்து சென்றுள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான ஜகத் குமார் விமர்சித்திருக்கின்றார். பத்ரமுலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சியினுடைய தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: அன்றுகுமார திசாநாயக்க எதிர்க்கட்சியில் இருந்தபோது மக்கள் பிரச்சினைகளுக்காக குரல் கொடுத்தார். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற கொள்கை பிரகடனத்துடன் ஆட்சிக்கு வந்த இந்த அரசு மக்களை வறுமையின் உச்சத்திற்கே தள்ளியுள்ளது. திரைசீரியில் பணம் இருப்பதாக கூறினாலும் மக்களுக்கு எந்தவிதமான நிவாரணமும் வழங்கப்படவில்லை. தூய்மையான இலங்கை என்று கூறும் அரசு உள்ளூராட்சி மன்றங்களின் நிர்வாக சீர்கேட்டால் நாடு முழுவதும் டெங்கு பரவும் சூழலை உருவாக்கியுள்ளது. விவசாயிகள் குறித்து பேசியவர்கள் என்று நெல் கொள்முதல் விலையை வழங்க முடியாமல் தவிர்க்கின்றனர். அரிசி இறக்குமதியை நிறுத்துவதாக கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது பெருமளவில் அரிசியை இறக்குமதி செய்து உள்நாட்டு விவசாயத்தை ஒட்டுமொத்தமாக அழித்துவிட்டனர். இறுதியாக இலங்கையின் வரலாற்றில் எந்தவொரு அரசும் செய்யாத வகையில் நீதிமன்ற கட்டமைப்புக்குள் தலையீடு செய்ய இந்த அரசு முயற்சிக்கிறது. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் பதவிக்காலத்தை நீடிப்பதன் மூலம் தங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெற அரசு திட்டமிடுகிறது. இத்தகைய செயல்கள் நீதித்துறையின் சுதந்திரத்தையும் மக்கள் அதன் மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் சீர்குலைக்கும். எனவே நாட்டை இத்தகைய குழப்ப நிலைக்கு தள்ள வேண்டாம் என அரசை எச்சரிக்கின்றேன் என்று தெரிவித்தார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உண்மையில் யுத்தத்திற்கு பயப்படவில்லை. அவர்களிடம் யுத்த பலம் இருந்தது. அதனால் அவர்களுக்கு பாரிய நம்பிக்கை இருந்தது. அவர்கள் பயந்திருந்தது அமைதிக்கே.
அதாவது சமாதானத்தை அவர்கள் தங்களுடைய பலவீனமான சந்தர்ப்பங்களில் பயன்படுத்துவார்கள் என்று முன்னாள் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபரான பிரியந்த ஜெயக்கொடி இணையதளம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினர் எப்போதும் அவர்களின் ஒட்டுமொத்த செயல்முறையிலுமே மிகவும் தந்திரமான செயல்பாடுகளையே முன்னெடுத்தனர். எனது தனிப்பட்ட கருத்துப்படி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பிற்கு தவறிய இடங்கள் மிக குறைவே. பிரதானமான தவறு என்னவென்றால் 2005 ரணில் விக்ரமசிங்கவை தோற்கடித்து மஹிந்த ராஜபக்ஷவை ஜனாதிபதியாக்கியது தாமாகவே வம்பை விலக்கு வாங்கியதாகும். அதேபோன்றுதான் ராஜீவ்காந்தியின் படுகொலையும் இப்படி சில பாரதூரமான தவறுகள் அவர்களினால் செய்யப்பட்டிருந்தது. ரணசிங்க பிரேமதாசா ஜனாதிபதிக்கும் அவர்கள் தங்களுடைய வழக்கமான ஏமாற்ற வித்தையே செய்திருந்தார்கள். இந்திய அமைதிப்படையை பிரேமதாசா ஜனாதிபதி விரட்டினார். அவர்கள் அவருடன் சமாதான பேச்சுவார்த்தை மேசிக்க வருவதாக கூறி வந்தார்கள். அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆயுதங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு உபகரணங்கள் பரிமாற்றப்பட்டதாக ஒரு கதை இருக்கிறது. அவர்கள் பலவீனம் அடையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் சமாதானத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு மீண்டும் பலமடைந்தார்கள். 2009 அதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அது அவ்வாறு நடக்கவில்லை. ரணில் விக்ரமசிங்கவையும் ஏமாற்றினார்கள். அது சம்பந்தமாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஆஸ்டின் பெர்னாண்டோ மைபெலிஸ்வைட் என்று சற்று பெரிய புத்தகம் ஒன்று எழுதியுள்ளார். அந்த புத்தகத்தில் அனைத்து விவரங்களும் உள்ளன என்று குறிப்பிட்டுள்ளார். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல்கள் மற்றும் சிறைச்சாலை அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டமைக்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழுவின் பரிந்துரை அதிகாரிகள் உரிய முறையில் நடைமுறைப்படுத்த தவறியமையே இதற்கு பிரதான காரணம் என்று தேசிய ஒழுங்கமைப்பு ஒன்றியத்தினுடைய தலைவர் குணதாச அமரசேகர குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள தேசிய ஒழுங்கமைப்பு ஒன்றியத்தினுடைய காரியாலயத்தில் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விடயத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். அங்கு அவர் மேலும் தெரிவித்ததாவது: அனுராதபுரம், தங்காலை மற்றும் மகர சிறைச்சாலை மோதல்கள் போலன்றி இதுமுறை சிறைச்சாலை அதிகாரிகள் படுகொலை செய்யப்பட்டுள்ளமையானது சிறைச்சாலைகள் தற்போது பாதாள உலக கும்பல்களின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுள்ளதை உறுதிப்படுத்துகிறது. உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளின்றி ஆயுதமற்ற அதிகாரிகளை இவ்வாறான ஆபத்தான பணிகளில் ஈடுபடுத்தியது அரசின் பாரிய தவறு. தற்போது சிறைச்சாலைகள் உள்ளவர்கள் 60% அதிகமானோர் போதைப்பொருள் குற்றச்சாட்டுடன் தொடர்புடையவர்கள். மேலும் 70% அபராதம் செலுத்த முடியாத ஏழைகளே. இவர்களை பராமரிக்க அரசு நாளொன்றுக்கு தலா 1000 ரூபாவிற்கு மேல் செலவிடுகிறது. புதிய சிறைச்சாலைகளை அமைப்பது இதற்கு தீர்வாகாது. போதைப்பொருள் பாவனைக்கு அடிமையானவர்களை குற்றவாளிகளாக பார்க்காமல் அவர்களை நோயாளிகளாக கருதி மறுவாழ்வு அளிப்பதே சிறைச்சாலை நெருக்கடிகளுக்கான உண்மையான தீர்வாகும். நாடாளுமன்ற தெரிவுக்குழுவினால் சமர்ப்பிக்கப்பட்ட 27 பக்க அறிக்கையை செயற்படுத்தாமல் வெறும் அரசியல் நாடகங்களை நடத்துவதில் பயனில்லை. ஜனாதிபதி, எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பு வாய்ந்த அனைவரும் குறித்த அறிக்கையை வாசித்து அதன் பரிந்துரைகளை உடனடியாக செயல்படுத்த முன்வர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய கப்பல் போக்குவரத்தை முடக்கியிருக்கக்கூடிய ஈரான் தற்போது அடுத்த ஆபத்தான வியூகத்தை கையில் எடுத்திருக்கிறது. ஏமனில் உள்ள தன்னுடைய ஆதரவு பெற்ற ஹவுதி கிளர்ச்சியாளர்களை பயன்படுத்தி செங்கடலின் நுழைவாயிலான பாப் எல்மெண்ட் நீர்நிலையை குறிவைத்து மூடப்படுவதாக ஈரான் தற்போது அறிவித்திருந்தமை பல்வேறுபட்ட அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கிறது. நெருக்கடியாக மற்றும் ஒரு தந்திரம் பற்றி அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். அமெரிக்கா தன்னுடைய தாக்குதல்களை தீவிரப்படுத்தினால் ஈரான் தன்னுடைய இறுதி ஆயுதமாக இதை பயன்படுத்தக்கூடும் என்று எச்சரிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஹவுதிகள் இந்த எல்லையை தாண்டினால் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகள் அவர்கள் மீது இன்னும் கடுமையான கூட்டு ராணுவ தாக்குதல்கள் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் நடைபெற்றிருக்கக்கூடிய நேரடி மோதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியம் மற்றும் அதை கடந்து வாழும் லட்சக்கணக்கான மக்களுக்கு பெரும் பின்னடைவு என்று ஐநா சபையினுடைய மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையாளர் வோல்கர் துர்க் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். மீண்டும் தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நேரடி மோதல் காரணமானது பிராந்தியத்தில் அமைதி முயற்சிகளை சீர்குலைப்பதுடன் நிலைத்தன்மையற்ற சூழலை மேலும் உருவாக்கியுள்ளதாக அவர் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார். இதனால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதிலும் மனித உரிமைகளுக்கு கடுமையான ஆபத்துகள் உருவாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பொதுமக்களின் உட்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து நடத்தப்படும் தாக்குதல்களும் ஹார்முஸ் நீரிணையிலும் பிராந்தியத்தின் பிற நாடுகளுக்கு எதிராகவும் முன்னெடுக்கப்படும் ராணுவ மோதல்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார்.
உலக வர்த்தகத்தின் முக்கிய பாதையாக விளங்கும் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டதாக வெளியாகும் செய்திகள் மிகவும் கவலை அளிக்கிறது என்று துர்க் சுட்டிக்காட்டினார். இதன் தாக்கம் இந்த பிராந்தியத்தை கடந்த உலகளவில் எதிரொலிக்கும் என அவர் எச்சரித்தார். இந்த முக்கிய நீர்வழிப்பாதை மில்லியன் கணக்கான மக்களின் அன்றாட வாழ்வாதாரத்திற்கு தேவையான இன்றியமையாத உயிர் நாடியாகும் எனவும் இதில் ஏற்படும் தடங்கல்கள் உணவுப் பொருட்கள், மருந்துகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களின் விநியோகத்தை பாதிக்கும் எனவும் தெரிவித்தார். இது பிராந்திய ரீதியாகவும் உலகளாவிய ரீதியாகவும் மிக கடுமையான சமூக பொருளாதார மற்றும் மனிதாபிமான பேரழிவுகளை ஏற்படுத்தும் என அவர் எச்சரித்தார். தற்போது இக்கட்டான சூழ்நிலையில் இருதரப்பும் உடனடியாக ராஜதந்திர பேச்சுவார்த்தை, பொறுமை மற்றும் பதற்றத்தை தணிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மேலும் இரு நாடுகளும் உடனடியாக போர் ஒப்பந்தத்திற்கு திரும்ப வேண்டும் என்று அவர் தன்னுடைய அறிக்கையில் வலியுறுத்தினார். இத்துடன் தாய் டிவியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.